Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை துதித்து பாடி அவரை ஆராதிப்பது எத்தனை மேன்மையான ஸ்லாக்கியம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். சங்கீதம் 118 சங்கீதத்தினுடைய 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். Psalms 118 verse 27th verse நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord is God and He has made His light to shine upon us. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 118 சங்கீதத்தினுடைய 27ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஜீவனுள்ள தேவன். நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வதில் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்த வேதம் இவ்விதமாக சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். For behold, the darkness shall cover the earth, and thick darkness the people, but the Lord will arise upon you, and His glory will be seen upon you. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு திருச்சபை ஜனங்களே, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம். இந்த இக்கட்டான COVID-19 the entire world the lockdownல சிக்கிக்கொண்டு பலவிதமான தத்தளிப்பிலும் பதட்டத்திலும் நெருக்கத்திலும் ஒருவேளை நாம் சிக்கி தவிக்கிற சூழ்நிலைமை நம்மை சூழ்ந்து இருந்தாலும், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்கிற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். ஆனாலும் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பவுல் இந்த இடத்திலே சொல்லி காண்பிப்பது எத்தனை அற்புதமான காரியம் பாருங்களேன். கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரகாசிக்க செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஊழியக்காரன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆரோன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்த பொழுது
அந்த வார்த்தைகளை அப்படியே அங்கீகரித்து ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். The Lord make his face to shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக என்று ஆரோன் அன்றைக்கு சொல்லிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பலிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே. சங்கீதம் 34:5 விதமாக சொல்கிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. Those who look to him are radiant and their faces shall never be ashamed என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், அதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, பலவிதமான நெருக்கடி மத்தியில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம். கடன் நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, இருண்டு போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்காய் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார் என்று. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு வருமா, என்னுடைய வாழ்க்கை பிரகாசிமா இருக்குமா என்று பலவிதமான சந்தேகத்தோடு அங்கலாய்ப்போடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அறிக்கை செய்த வார்த்தைகள் எண்ணற்ற வார்த்தைகள். 18ஆம் சங்கீதத்தினுடைய 28ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்கள்: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For it is you who light my lamp, the Lord my God lightens my darkness. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை வாழ்க்கையில பலவிதமான இருள், பலவிதமான இக்கட்டுகள், சமாதான குறைவுகள், வியாதியின் படுக்கை, ஏன் எனக்கு இந்த இருள் என்று உள்ளத்திலே உடைந்து போய் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்குமா என்று சொல்லி பலவிதத்திலே அங்கலாய்ப்போடு ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களாக மாறுங்கள். வாக்குத்தத்தத்தை மேன்மை பாராட்டுவது நல்லது, ஆனால் என்னை பொறுத்தவரையில் வாக்குத்தத்தத்தை விட அந்த வாக்குத்தத்தத்தினுடைய கட்டளையை மேன்மை பாராட்டுவது நல்லது. 118ஆம் சங்கீதத்தினுடைய 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய கட்டளை தான் என்ன? 118ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனுடைய விசுவாசம், சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய விசுவாசம் தான், நம்பிக்கை தான் அந்த வாக்குத்தத்தத்திற்கு கட்டளையாக அமைகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வருமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்குமா என்று பலவிதத்தில் அங்கலாய்ப்போடு ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெளியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரியலாம், ஆனால் உள்ளே மனம் குமரி உள்ளம் உடைந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள், பற்றி கொள்ளுங்கள். இதை கட்டளையாக நீங்கள் கை கொள்வீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த 118ஆம் சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு விளக்கி சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களையும் போராட்டங்களையும் இடரல்களையும் இக்கட்டுகளையும் சந்தித்த ஒரு மனுஷன். சொல்ல போனால் தாவீதை போல உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவரும் இருந்திருக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேலே நான் சென்று சொல்வேனானால் யோபுவை காட்டிலும் பயங்கரமாக
சோதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தாவீது. ஆனாலும் இப்படிப்பட்ட நெருக்கடியின் மத்தியிலும் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து துதித்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படி அவன் பாடின பாடல்தான் 118ஆம் சங்கீதம். இந்த 118ஆம் சங்கீதத்தை அவன் எந்த சூழ்நிலையில் எழுதினான், எப்படிப்பட்ட நெருக்கடி நேரத்தில் எழுதினான் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காலை நேரத்திலும் இந்த 118ஆம் சங்கீதத்தினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அடைந்தானா, பெற்றுக்கொண்டானா? இந்த காலைவெளியிலே சில நிமிடங்கள் அவைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலில் பெத்லகேம் என்கிற ஒரு கிராமம். ஆதி நாட்களில் பெத்லகேமில் ஜமீன்தார் பரம்பரை என்று சொல்லக்கூடிய செல்வம் நிறைந்த செல்வ சீமானாய் வாழ்ந்த போவாசினுடைய பேரனாய் திகழ்ந்தவன் தான் இந்த ஈசாய். போவாசினுடைய வாரிசு என்பதனாலே அவன் ஒரு அந்தஸ்து பெற்றவனாக, ஐஸ்வர்யம் பெற்றவனாக, ஒரு மேன்மையுள்ள ஒரு மனிதனாக ஈசாய் வாழ்ந்த ஒரு காலம் அது. இஸ்ரவேலிலே ஈசாயை தெரியாதவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற நிலை. இஸ்ரவேலில் பெத்லகேமில் உள்ள ஈசாய் என்றால் யாவருக்கும் தெரியும். உதாரணத்திற்கு முழு இஸ்ரவேல் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோலியாத்தின் நிமித்தம். ஆனால் தன்னம் தனிமையாய் ஒற்றை மனிதனாய் தேவ பலத்தில் நிறைந்தவனாய் வந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தி அவன் தலையை கையில் எடுத்து வந்து நிற்கிறான். அப்பொழுது சவுல் ஆடி போகிறான். சவுல் கேட்கிறான், அந்த பிள்ளையாண்டான் யார் என்று கேட்ட பொழுது ராஜாவுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுங்களா? ஈசாயின் மகன். ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேல் தான் முதல் பெயர்சபா மட்டும் விரிந்து பறந்திருக்கிற நிலப்பகுதியிலே ராஜாவினிடத்தில் ஈசா என்று சொன்னால் தெரியுமா? ஆனால் அப்படிப்பட்ட பிரபல்யமான ஒரு பெயராய் இருந்தபடியினால் தான் ஈசாயின் மகனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டான். அப்படி ராஜா முதற்கொண்டு யாவரும் அறிந்த ஒரு மனிதன் இந்த ஈசாய். அந்த அளவு மதிப்பும் மரியாதையும் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டவன் இந்த ஈசாய் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஈசாயினுடைய 8வது மகனாக இந்த தாவீது பிறந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 17:12. The first Samuel, the 17th chapter, the 12th verse. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் எனும் பேருள்ள எப்பிராத்தான் ஆகிய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலி நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை நிறைந்த ஒரு மனிதனாயிருந்தவன் இந்த ஈசாய். போவாசினுடைய வம்ச வழியில் வாரிசில் வந்த இந்த ஈசாய். இந்த ஈசாய் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் சங்கத்திற்கு தலைவனாயிருந்தான் என்று சரித்திர பின்னணியம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. இந்த சங்கத்தை எபிரேய பாஷையில் சனகரிப் சங்கம் என்று சொல்லுவார்கள். மோசேயின் நாட்களில் சனகரிப் சங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த சங்கத்திற்கு பின்வரும் நாட்களில் இந்த ஈசாய் தலைமை பொறுப்பிலே வகித்தவனாயிருந்தான். இதை எபிரேய தோல் சுருளிலும் யாசேர் புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திர பின்னணியும் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஈசாய் பணமும் பதவியும் அதிகாரமும் படைத்த ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். பெத்லகேமியனாகிய ஈசாயாக மதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான்
பெத்லெஹேமியனாகிய ஈசாயினுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. அது என்ன? சனகரிப் சங்கத்தில் உள்ளவர்கள் ஈசாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். உன் தாத்தாவாகிய போவாஸ் ரூத் என்னும் பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான். ரூத் ஒரு யூத பெண்ணும் அல்ல, இஸ்ரவேலை சார்ந்தவளும் அல்ல. அவள் ஒரு புறஜாதியாகிய மோவாபிய பெண். ஆக மோவாபிய வம்சத்தில் பிறந்தவனாகிய நீ ஒரு யூதனா அல்லது இஸ்ரவேலனா? உன்னுடைய குடி உரிமையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நீ ஒரு யூதனா என்று சந்தேகம் எங்களுக்கு இருக்கையில் நீ எப்படி சனகரிப் சங்கத்திற்கு தலைவனாய் இருக்க முடியும்? மாத்திரமல்ல, எப்படி நீ ஒரு யூத பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி நீ தலைவனாய் இருப்பதற்கு தகுதியற்றவன், நீ தலைமை பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்று போர்கொடி தூக்க ஆரம்பித்தார்கள். மட்டுமல்ல, அவனுடைய மனைவியை அவனை விட்டு பிரித்து விட்டார்கள். ஈசாய்க்கு இது ஒரு பெருத்த அவமானமாய் மாறினது. ஒரு தலைகுனிவு தாங்க முடியாத வேதனையில் ஈசாய் துடித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது யூத குடியுரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஈசாயி ஒரு தந்திரமான ஒரு யோசனை செய்து அந்த தந்திரத்தை நிறைவேற்றும்படி விரும்பினான். ஈசாய் என்ன செய்தான்? ஈசாய் தன்னுடைய மனைவியாகிய யூத பெண்மணி, தன்னுடைய மனைவியினுடைய வேலைக்காரியாகிய கானானிய ஸ்திரியை அழைத்து, நான் உன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள போகிறேன். இஸ்ரவேலில் கானானிய ஸ்திரியை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி நான் உன்னை திருமணம் செய்யும் பொழுது நிச்சயம் ஒரு பிரச்சனை வரும். என்னை கேள்வி கேட்பார்கள். அப்பொழுது நான் மோசேயின் தள்ளி சீட்டை கொடுத்து உன்னை தள்ளிவிடுவேன். நீயும் விடுதலை பெற்று உன் சொந்த இடத்திற்கு சென்று விடலாம். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்ன நினைப்பார்கள்? ஈசாய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ விரும்புகிறவன் தான், எனவே இவனே தலைவனாக இருக்கட்டும் என்று நினைப்பார்கள் என்று தனக்குள்ளே ஒரு திட்டம் போட்டு யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் உண்மையாகவே ஈசாய் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் தான் என்று என்னை மேன்மையாக கருதுவார்கள் என்று இந்த தந்திரத்தை செய்வதற்கு அவன் திட்டமிட்டான். இவன் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியிடம் சென்று தன்னுடைய எஜமானன் சொல்ல எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மறைக்காமல் சொல்லிவிட்டாள். ஈசாயின் மனைவி தன்னுடைய வேலைக்காரியை பார்த்து, நீ இதை யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லி எந்த இரவில் வேலைக்காரியை திருமணம் செய்ய திட்டமிட்டானோ அந்த இரவில் ஒரு அடிமை பெண்ணை போல தான் வேடமடிந்து இரண்டாவதாக ஈசாயை அவள் மீண்டுமாக திருமணம் செய்கிறாள். இஸ்ரவேலினுடைய திருமணத்தின் பொழுது பெண் முழுமையாக தன்னை வஸ்திரத்தினால் மூடியிருப்பதினால் தெரியாது. இது அவர்களுடைய பாரம்பரியம். பொழுது விடிந்து யாக்கோபு கதறுகிறான், மாமா எனக்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? ராகேலை அல்லவா உன்னிடத்தில் கேட்டேன், லேயாலை எனக்கு திருமணம் செய்து விட்டீர்களே என்று பொழுது விடிந்தவுடனே கதறுகிறான். காரணம், இரவிலே முழுவதும் வஸ்திரத்தினால் மூடியிருந்தபடியினால் அவனுக்கு தெரியவில்லை. அப்படித்தான் இந்த ஈசாய்க்கு அடையாளம் தெரியவில்லை. வேலைக்காரியை திருமணம் செய்துவிட்டோம் என்கிற நினைப்பிலே தன்னுடைய மனைவியை இரண்டாவதாக திருமணம் செய்கிறான். இரண்டாவதாக ஈசாய் திருமணம் செய்த மனைவி கர்ப்பவதியாகி தன்னுடைய 8வது பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு தயாரானாள். ஈசாயின் மனைவி கர்ப்பவதியானாள் என்கிற செய்தி பரவிற்று காட்டுத் தீயை போல.
இஸ்ரவேலில் ஒரு பெரிய கலவரம் உண்டானது. புருஷனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அவனுடைய மனைவி எப்படி கர்ப்பவதியாக முடியும்? விபச்சாரம் செய்திருக்கிறாள். ஆகவே அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சூழ்ந்து வர, அவளோ நடந்த எல்லா உண்மைகளையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். அவள் செய்தது ஒரு விதத்தில் சரி என்றாலும் ஒரு விதத்தில் தவறு. புருஷனுக்கு தெரியாமல் கணவனை ஏமாற்றி பிள்ளை பெற்றெடுத்தது பாவமாக கருதப்பட்டது. கணவனுக்கு தெரியாமல் கணவனை ஏமாற்றி 8வது பிள்ளை பெரும்படியாக கர்ப்பவதியானது பாவமாக கருதப்பட்டது. இதை பின்வரும் நாட்களில் 8வது பிள்ளை பாடலாக பாடும் பொழுது அதை சொல்லி காண்பிக்கிறான். பாருங்கள், 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalms 51 verse 5 என்ன சொல்கிறது? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். Behold, I was brought forth in iniquity, and in sin did my mother conceive me. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்கள், இப்பொழுது ஈசாக்குக்கு மிகுந்த பெருத்த அவமானம், மீண்டும் ஒரு தலைகுனிவு ஏற்பட்டது. சனகரிப் சங்கத்திற்கு முன்பதாக எழுந்து நின்று அவன் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு 7 குமாரர் இருக்கிறார்கள். இப்பொழுது உண்டாயிருக்கிற இந்த 8வது பிள்ளையை நான் அங்கீகரிக்க போவதில்லை. அந்த பிள்ளைக்கு நான் யூத குடியுரிமையை கொடுக்க போவதில்லை. என்னுடைய சுதந்திரத்தை அந்த பிள்ளைக்கு 8வது பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். அந்த பிள்ளையை ஒரு அடிமையாக, ஒரு புறஜாதியை போல வளர்க்க போகிறேன். என்னுடைய வீடு 7 பிள்ளைகளால் கட்டப்படும். இந்த 8வது பிள்ளை தள்ளப்பட்ட கல், ஆகாத கல் என்று அந்த பிள்ளையை சபித்தான். 8வது பிள்ளை கர்ப்பமாயிருக்கிறதே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என் வீடு 7 பிள்ளைகளால் கட்டப்படும், இந்த 8வது பிள்ளை தள்ளப்பட்ட கல், ஆகாத கல் என்று சபிக்க ஆரம்பித்தான். அதை சங்கீதக்காரன் அவன் சொல்லி காண்பிக்கிறான். பாருங்கள், 118ஆம் சங்கீதம் 22, 23 வசனத்திலே, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. The stone that the builders rejected has become the cornerstone. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. This is the Lord's doing, it is marvelous in our eyes. தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த சாபம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஈசாய் அவனை தூக்கி எறிந்தான். பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தாவீது சபிக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான். பிறக்கவே இல்லை, அதற்குள்ளே அவனுக்கு சாபம். அதை அவன் சொல்லி காண்பிக்கிறான். பாருங்கள், 22ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட பொழுது உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து உம்மை நோக்கி தூக்கி எறியப்பட்டேன். One of the English translations says like this, என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பொழுதே தூக்கி எறியப்பட்டேன். பாருங்கள், தாவீதினுடைய ஆரம்பமே ஒரு பரிதாபமான ஒரு நிலை, ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஈசாய் அந்த குழந்தையை ஒரு அடிமையிலும் அடிமையாகவே வளர்த்தான். இஸ்ரவேலில் அடிமையாக இருப்பது ஒரு நாயை விட கேவலமான காரியம். நாயை விட கேவலமான காரியம். இஸ்ரவேலில் அடிமை என்பது மிக வேதனையான ஒரு காரியம். அடிமையினுடைய வேலை என்ன? எஜமானன் வெளியே சென்று வந்த உடனே ஓடி போய்
எஜமானுடைய கை கால்கள் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். எஜமானுடைய காலில் இருக்கிற பாதரட்சியை கழித்து விட வேண்டும். கால் கைகளை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். துடைப்பதற்கு துணி கொடுக்க வேண்டும். அவரை உள்ளே அழைப்பதற்கு வழி செய்ய வேண்டும். யோவான் ஸ்நானன் அதை சொல்கிறானே, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு அடிமையை விட நான் அடிமையானவன் என்று யோவான் ஸ்நானன் தாழ்த்துவது போல தாவீதை அடிமையிலும் அடிமையாக நடத்தினான் ஈசா என்று சரித்திர பின்னணியம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய சமுதாயத்திலே தகப்பனை மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தகப்பனுக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. கணவன் சொல்வதை தான் மனைவி கேட்டாக வேண்டும். இப்படி கணவன் பிள்ளையை புறக்கணித்தபடியினால் மனைவியும் பிள்ளையை புறக்கணிக்க வேண்டிய காலகட்டமாயிற்று. அதை அவன் சொல்லி காண்பிக்கிறான் பாருங்கள். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். For my father and my mother have forsaken me, but the Lord will take me in. One of the English translation says like, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை தமக்கென்று தத்தெடுத்து கொண்டாராம். தத்தெடுத்து கொண்டார். எத்தனை ஒரு அற்புதமான செய்தி! இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, எல்லாராலும் கைவிடப்படுகிறீர்களோ, சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. கணவன் புறக்கணித்ததினாலே மனைவி புறக்கணிக்க வேண்டியதாயிற்று. தகப்பன் புறக்கணித்ததினாலே தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் தாவீதை புறக்கணிக்க வேண்டிய கட்டாயமாயிற்று. அதை அவன் சொல்லி காண்பிக்கிறான் பாருங்கள். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனானேன். I have become a stranger to my brothers, an alien to my mother's son. எத்தனை வேதனை! சகோதரர்கள் இன்று இவனை வேற்று மனுஷனாய் பார்த்தார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, உடன் பிறந்தவர்களால் அவமதிக்கப்படுகிறீர்களோ, தாவீது புறக்கணிப்பின் உச்ச கட்டத்தில் தள்ளப்பட்டான். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அப்படியே சொல்லப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். எத்தனை வேதனை பாருங்கள்! இஸ்ரவேலில் அடிமையாய் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? இஸ்ரவேலிலே குடும்பத்தினுடைய உரிமையாளர்கள் முதலாவது சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடனே வீட்டிலே வீட்டினுடைய காரியத்தை கவனிக்கிற பொறுப்பாளர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் முடித்தவுடனே வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் எல்லாரும் முடித்த பிறகுதான் அடிமை அந்த வீட்டினுடைய அடிமைக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். ஆனால் தாவீதோ அடிமையிலும் அடிமையாக கருதப்பட்டானே. வீட்டினுடைய கடைசி பிள்ளை, எல்லாரிலும் செல்ல பிள்ளை என்று கருதப்படுவது நம்முடைய இயல்பு. ஆனால் செல்ல பிள்ளை ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட தட்டை ஏந்தி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டான் தாவீது. தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒன்றையும் அனுபவிக்க முடியாத ஒரு அடிமையின் நிலைக்கு தாவீது தள்ளப்பட்டான். தாவீது இளம் பிராயத்திலிருந்தே பலவிதமான பாடுகளை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை, பாடுகளை அனுபவித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். சரியான உணவு கொடுக்க மாட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையிலே
அவன் விரும்புகிற உணவு அவனுக்கு கிடைக்காது. அவன் எதிர்பார்க்கிற உணவு அவனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அதை அவனே சொல்கிறான் பாருங்கள். 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத வேதனை, என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்வது போல தன்னுடைய வாழ்க்கையில எண்ணில்லாத இன்னல்கள், இக்கட்டுகள், வேதனைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டவன் இந்த தாவீது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராய் மாறி போனது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், என் வேதனை யாருக்கு தெரியும்? உள்ளம் உடைந்து போய் சுக்குநூறாய் உடைந்து போய் இருக்கிறதோ? 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வேதனை எத்தனை பெரிய வேதனை பாருங்கள். இவனுடைய முழு குடும்பமே இவனை புறக்கணித்தபடியினால் மற்றவர்கள் இவனை பார்க்கிற பார்வையே கேவலமாயிருந்தது. அதை அவன் சொல்லுகிறான் பாருங்கள். 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், நிந்த என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன், ஒருவரையும் காணேன் என்று வேதனையோடு சொல்கிறான் பாருங்கள். எத்தனை வேதனை! 69ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை முடியிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலுத்திருக்கிறார்கள், நான் எடுத்து கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. பாருங்கள், தாவீது தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருந்தபொழுது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான். இனி ஒரு வாழ்க்கை உண்டா? இனி ஒரு வெளிச்சம் எனக்கு வருமா? ஒரு பயங்கரமான கேள்விக்குறியான வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீதினுடைய வாழ்க்கையை சின்ன வயசிலிருந்தே எல்லாவற்றையும் பார்த்தவன் யோவாப். யோவாப் தாவீதினுடைய அத்தை மகன். ஒரு காலகட்டத்தில் தாவீது ராஜாவாகி உயர்ந்த அந்தஸ்தில் வந்திருந்த பொழுது அதை அவன் சொல்லி காண்பிக்கிறான். எப்பொழுது என்றால், அப்சலோம் தன்னுடைய உயிரை வாங்குவதற்கு தேடுகிறான், தாவீது ஓடி ஒளிந்து கொள்கிறான். தாவீதின் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். போகும்பொழுது சொல்லுகிறான், பிள்ளையாண்டானை கவனமாய் நடத்துங்கள். யுத்தம் முடிகிறது, வெற்றியோடு ஜனங்கள் வெற்றி முழக்கத்தோடு வருகிறார்கள். வேகமாய் ஒருவன் ஓடி வருகிறான், வெற்றி வெற்றி என்று. தாவீதோ வந்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? பிள்ளையாண்டான் நலமாயிருக்கிறானா? அப்சலோம் நலமாயிருக்கிறானா? அவன் சொன்னான், அப்சலோம் மரித்து விட்டான். அழுகிறான், புரண்டு அழுது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அப்சலோமே உனக்கு பதிலாக நான் இறந்திருந்தால் நலமாயிருக்குமேன்னு புலம்புறான். அன்றைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி, வேதம் சொல்லுகிறது, அது ஜனங்களுக்கு துக்கமாயிருந்ததாம். ஜனங்கள் எல்லாரும் துக்கமாய் நின்று கொண்டிருந்தார்கள். யோவாபு உள்ள வந்து தாவீதுகிட்ட சொல்றான். அப்ப சொல்லி காண்பிக்கிறான் பாருங்க, 2 சாமுவேல் 19:7 சொல்லி காமிக்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 19:7, இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடு அன்பாய் பேசும், நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும். பாருங்கள், யோவாபு தாவீதினுடைய அத்தை மகன். சின்ன வயசுலேருந்தே தாவீது எவ்வளோ வேதனைப்பட்டான்றது யோவாபுக்கு தெரியும். அதை அவன் இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறான். இஸ்ரவேலில் செல்வ செழிப்பான குடும்பத்திலே, ஐஸ்வர்யவான் குடும்பத்தில் பிறந்த ஈசாயின் மகன் என்று கருதப்பட்ட தாவீதோ அடிமையிலும் அடிமையாக தன் வாழ்க்கையிலே மிகுந்த தீமைகளை அவன் அனுபவித்தான்.
இதுதான் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலும், இப்படிப்பட்ட உடைந்த போன காலத்திலும் தான் தாவீது தன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். தாவீது தன் தேவனை ஆராதித்தான். தாவீது தன் தேவனுக்காக வைராக்கியமாயிருந்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலத்திலே மூழ்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் பாதையின் மத்தியிலும் கர்த்தரை பற்றி கொண்டு, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று நீங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறதே. அதுதான் தேவ சித்தம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே, இந்த கர்த்தருடைய நாளிலே, தேவனே நலமாயிருக்கும் பொழுது, சுகமாயிருக்கும் பொழுது, எல்லாம் சௌக்கியமாயிருக்கும் பொழுது தேவனை துதிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒன்றும் இல்லாத நேரத்திலும், எல்லாம் தலைகீழான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் அவரை விசுவாசிப்பேன், அவரை மட்டும் பற்றி கொள்வேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் வைத்த முற்பிதாக்களை போல நம்முடைய விசுவாசம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ். சிலருக்கு பர்ஸ் நல்லா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம், பாட்டு தானாக வரும். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா பேரின்பமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், பாட்டெல்லாம் தானாக வரும். பாக்கெட்டில் காசு இருந்தால் சிலருக்கு ஒரே தோத்திரம், பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை பயங்கர ஆத்திரம். ஆமென். அப்படியா? அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனில்லாமல் போனாலும், கிடையிலே மந்தைகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று தீர்க்கதரிசி ஆபகுக் சொன்னானே, அந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையில்தான் 118ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று தேவனுடைய நாமத்தை உளமாற போற்றி துதித்தானே ஜீசஸ். அவைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து சும்மா விட்டுருவாரா? தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்தாரா? தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை கர்த்தர் மாற்றினாரா? உண்மைதான், உண்மைதான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் உதறி தள்ளி அவனை மறந்த பொழுது கர்த்தர் தாவீதை மறக்கவில்லையே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டார். நீங்கள் யார் அதிகமாக நம்பியிருந்தீங்களோ அவங்களாம் உங்களை மறந்திருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் ஒரு புதிய காரியத்தை தாவீதினுடைய வாழ்க்கையில் செய்தார். கையை உயர்த்தி சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, நீ எந்த மட்டும் இப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பாய்? எழுந்திரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசனமாயிருக்கிறது. சவுலை தள்ளி என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்து விட்டேன். எழுந்து பெத்லெகேமியனாகிய ஈசாயின் வீட்டிற்கு போ, அங்கே அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவருக்காக காண்பித்த வைராக்கியம், ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, எத்தனை நெருக்கம் வந்தாலும் கர்த்தருக்காக நின்ற அந்த வைராக்கியம் எதையும் கர்த்தர் மறக்கவே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் சில நேரத்தில் சும்மா இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் ஒருபோதும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பாருங்கள், பெத்லெகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராருங்க. என்ன ஆரவாரம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். தான் முதல் பெயர் சபா மட்டும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வராரு. ஒரு பெரிய கோலாகலம், ஊரே கோலாகலமாக இருந்துச்சு, எல்லாரும் ஆரவாரமாக இருந்தாங்க. ஈசாய் மனைவி, ஈசாய் பிள்ளைகள் எல்லாரும்
எல்லாருக்கும் அழைப்பு, ஆனால் தாவீதுக்கு மட்டும் அழைப்பு இல்லை. அவனோ காட்டிலே ஆடு மேய்க்கும்படி அனுப்பப்பட்டான். எல்லாரும் மறந்தாங்க தாவீத. சாமுவேல் வராரு. ஈசாய் வீட்டுக்கு வந்த உடனே ஈசாய் வரிசையா பிள்ளைகளை நிறுத்தி வைக்கிறாரு. சாமுவேலே அதிர்ந்து போயிட்டார். ஓ, வாட் ஆசம் கைஸ்! எவ்வளவு பராக்கிரமசாலியான பிள்ளைகள்! அறிமுகப்படுத்துறான். அபினாதாப் அனுப்புறான். அபினாதாப் உடனே சாமுவேல் பார்த்தான். திடீர்னு எழுந்து நின்றான். இவனாதான் இருக்கும் போல, ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார் போல அப்படின்னு எழுந்து தைல குப்பி எடுக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நிறுத்து, நீ இவனுடைய தோற்றத்தை பார்க்கிறாய், முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன், இவன் அல்ல. அபினாதா போறான். அப்புறம் எலியாபு வரான். எலியாபை பார்த்தா வாட்டாஞ்சாட்டமா இருக்கிறான். இவனாதான் இருக்குமோ என்று எழுந்து தைல குப்பி எடுக்கிறான். இவனும் அல்ல. அடுத்து சம்மா வரான். எப்போ சும்மாவே இருந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். சம்மா அப்படியே வாட்டாஞ்சாட்டமா வரான். இவனாதான் இருக்குமோன்னு எழுந்து நின்னான். அவனும் இல்லை. அவனும் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட், எல்லாம் ரிஜெக்ட். 7 போயிடுச்சு. கடைசியில் இவர் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது வேண்டா வெறுப்புல சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா! ஆ, எத்தனை மகிமை, எத்தனை மகிமை! தகப்பன் தாய் சகோதரர்கள் அழைக்கவில்லை, ஊர்க்காரர்கள் அவனை அழைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் அவனை அழைத்தாரே, ஜீசஸ். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களோ, எல்லாராலும் உதறி தள்ளப்படுகிறீர்களோ, உலகம் உங்களை உதறி தள்ளலாம், ஆனால் உங்களை உருவாக்கினவர் ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஜீசஸ். சாமுவேல் சொல்றான், அவன் வந்தால்தான் நான் போஜனத்துக்கு உட்காருவேன், அவன் தாயா இந்த கூட்டத்துக்கே ஹீரோ, போய் அவனை கூப்பிடியா. நான் நினைக்கிறேன் ஈசாய் சொல்லியிருப்பான், தெரியாது, அவன் எங்க இருக்கிறானே தெரியாது. அதனால தான் சாமுவேல் ஸ்ட்ராங்கா சொல்றார், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று சொல்கிறார். அவன் எங்கேயாவது இருந்திருப்பான், எங்கேயாவது இருப்பான், காட்டுல எதையாவது ஒரு மூலையில் இருப்பான், முடுக்க இருந்திருப்பான். எத்தனை பேர் வெறுத்தாலும், எத்தனை பேர் புறக்கணித்தாலும், தேவனை அண்டிக்கொண்டு தேவனை நீ ஆராதிப்பது உண்மையானால் நிச்சயம் நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா! தாவீதினுடைய தலையை உயர்த்தும்படி தேவன் சித்தம் கொண்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஜீசஸ். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்ற உடனே மூளைக்கு ஆள் போயிருப்பாங்க, இன்னான் போயிருப்பாங்க, இன்னான் கூட்டிருப்பாங்க. தாவீதே தாவீதே, யாரெல்லாம் அவன் பெயரை உச்சரிக்க கூட அருவருத்தாங்களோ மறந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ தாவீதேன்னு கூப்பிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்க பெயரை உச்சரிக்கிறது கூட சிலர் வெட்கப்படலாம், அவ்வளோ துச்சமா உங்களை நினைச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் பெயரை நான் ஆராதிக்கிற தேவன், நான் பிரசங்கிக்கிற அன்பு தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஆதியாகமம் 12:2 நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைத்தாரே, அந்த தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஜீசஸ். தாவீதுனுடைய பெயரை கேட்கக்கூட காதை அடைத்து கொண்டு, விரும்பாமல் காதை அடைத்துக் கொள்பவர்கள் இப்பொழுது மூளைக்கு போயிட்டு தாவீதே எங்க இருக்கிறேன் தேடி அவனை ஒரு வழியா பிடிச்சி அவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பாருங்க, இக்கட்டான நேரத்தில், இடுக்கமான நேரத்தில், உடைஞ்ச நேரத்தில் கர்த்தரே நம்பி கர்த்தரே பற்றி கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை சரியான நேரத்தில் கர்த்தர் அவர்களுடைய தலைகளை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் என்பதை தேவன் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறாரே. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும்
அழகிய கண்களும் நல்ல ரூபமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. எபிரேய பாஷையிலே சிவந்த மேனி என்கிற மூல பாஷையினுடைய அர்த்தம் தலைமுடி சிவப்பானதாக என்று போடப்பட்டிருக்கிறது. சம்மட்ட முடி, சொல்ல போனா சம்மட்ட முடி, கிழிந்த ட்ரெஸ், அழுக்கான தோற்றம் வந்து நிற்கிறான். சாமுவேல் எழுந்து நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஈசாய் பிள்ளைகள் எல்லாரும், ஈசாய் குடும்பம், உற்றார் எல்லாரும் எழுந்து நிற்க ஆரம்பிச்சுட்டான். தாவீதுக்கு முன்னாடி எல்லாரும் எழுந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, எழுந்துரு, இவன்தான் என் தாசன், என் மகன் இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்ற ஆண்டவர். ஓ, சாமுவேலை பார்த்து தாவீதை பற்றி சொன்னாரே, தாவீது நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் தாவீதின் தோள் மேல கை வைத்திருந்திருப்பார் நினைக்கிறேன். அதை அவன் எழுதி காண்பிக்கிறான் 23ஆம் சங்கீதத்தில். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அவன் எழுதுகிறானே. எத்தனை மேன்மையான, எத்தனை மகிமையான வார்த்தை பாருங்கள். ஜீசஸ். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் சொந்த சகோதரருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய கிருபையை, பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு சபையே, எல்லாருக்கும் முன்பதாக உங்களை நிமிர்ந்து நிற்க செய்து உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்திலே நீங்கள் பலுகி பெருகுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 13 பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. யார் புறக்கணிச்சாங்களோ, யார் கேவலமா பேசினாங்களோ, யார் நிந்திச்சாங்களோ அவங்களுக்கு முன்பதாக ரீபாலா ஷீகாராதாராபா தாவீதை கர்த்தர் அபிஷேகித்து அவன் தலையை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினாரே. ஜீசஸ் அதைத்தான் அவன் சொல்கிறான். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று காத்திருந்தானே, அவன் காத்திருக்குதலுக்கு பதில் வந்ததே. ஐயோ, பல நாட்களாய் காத்திருக்கிறேன், பல வருடமாய் காத்திருக்கிறேன், என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். சகோதரியே, சகோதரனே, நீண்ட நாட்களாய் என் கண்ணீருக்கு பதிலில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணின ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சகோதரர் நடுவிலே, ஜனத்தின் நடுவிலே உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின பாடல் இந்த 118ஆம் சங்கீதம். அந்த 118ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்கள், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் வைத்தார். துதித்து பாடுகிறான். 6ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். 8ஆம் வசனம் பாருங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். 10ஆம் வசனம், எல்லா ஜாதியார் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 11ஆம் வசனம், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 12ஆம் வசனம், தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பேன். 17ஆம் வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஓ ஜீசஸ். 19ஆம் வசனம், நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். ஜீசஸ். 21ஆம் வசனம்,
நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் உம்மை துதிப்பேன். ஆமென். 22 23 வசனம், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கடைசியா முடிக்கிறான் 27 வசனத்துல, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் என்று தேவ நாமத்தை உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறானே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையாரே, ஒருவேளை உங்களுடைய ஜீவியம் பலவிதமான இக்கட்டிலும் இருளிலும் சிக்கலிலும் சிக்கி தவிக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நசுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இருந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக தூக்கி நிறுத்தி அழகு பார்த்த என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உடைந்து போய் நொறுங்கி போய் நசுக்கப்பட்டு போய் இருக்கிறீர்களோ, ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு நாளும் தேவனை துதிக்கிறதிலிருந்து சற்றும் இறங்கி விடாதீர்கள். ஒரு நாளும் முறுமுறுக்காதீர்கள். பற்றி கொள்ளுங்கள். தாவீதை பிரகாசிக்க செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை அருமை, எத்தனை அருமை! கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? ஜீசஸ். கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா! Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா! நீர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர். ஆண்டவரே, கூப்பிடுகிற எளியவனுக்கு பதில் கொடுக்கிறவர் அல்லவா? சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய இக்கட்டுகளை கர்த்தர் மாற்றி அவனுடைய வாழ்க்கையை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தீரே. கிருபையின் தேவனே, இந்த நேரத்திலும் குடும்பமாக தன்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுபிட்சம் வரட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வரட்டும், எங்கள் இருள் விலகட்டும் என்று கேட்கிற யாராய் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஐயோ, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இவ்வளவு இருண்டு விட்டதே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இருளாய் போய்விட்டதே, வெளிச்சம் பிறக்குமா என்று அங்கலாய்ப்போடு அடியானோடு சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்து கட்டப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே உமது அடியான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை பலுகி பெருக செய்வீராக. உம்முடைய உன்னத கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381171257 மற்றும் 9381117257.